வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் ராம். நம்ம வாழ்க்கையில நம்ம அதிகமா தோத்துக்கிட்டு இருக்கிற இடம் எங்க தெரியுங்களா? ஒருத்தங்க மேல வச்சிருந்த அன்ப வெளிக்காட்ட முடியாம, ஒருத்தங்க மேல வச்சிருந்த பாசத்த புரிய வைக்க முடியாம, ஒவ்வொரு தடவையும் தவறுதலா பண்ற இடங்கள நம்ம தோத்துக்கிட்டு இருக்கிற இடங்கள்னு சொல்றாங்க. அப்போ இங்க நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிட்டா, இந்த அன்ப வெளிக்காட்டுறது ரொம்ப சுலபம்னு சொல்றாங்க. அப்போ அத எப்படி கத்துக்கலாம் அப்டின்னா, ஒரு உண்மை சம்பவம் மூலமா இத தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்டின்னா, ஒருத்தர் ஒரு அழகான பூனை வளர்க்குறாரு. இந்த பூனை ஒரு நாள் அவருக்கு ஒரு எலிய புடிச்சிட்டு வந்து அவர் காலையில போட்டு அவர நோக்கி தள்ளி வைக்குது. அப்போ அந்த இத பார்த்த ஓனருக்கு செம்ம கோவம் வருது. அவரு சொல்றாரு, "தரைய இப்படி கரையாக்குறேன்னு" சொல்லிட்டு பூனைய ஒரு உதைச்சுறாரு. பூனை கத்திட்டே ஓடிருது. நாம இங்க பார்க்க வேண்டியது வந்து பூனையோட பக்கத்துல இருந்து. என்ன அப்படின்னா, அந்த பூனைக்கு மிகவும் பிடித்தமான உணவுன்னு சொன்னா அது எலின்னு சொல்றாங்க. அப்போ அந்த எலிய கொண்டு வந்து ஒருத்தருக்கு குடுக்குது அப்படின்னா, "நான் உன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறேன். இத ஏத்துக்கோ. அதோட வெளிப்பாடா" அப்படின்னு சொல்லி சொல்லுதுன்னு அர்த்தமா. ஆனா, நாம ஓனர் பக்கத்துல இருந்து பார்த்தா, அந்த எலி எப்படிங்க சாப்பிட முடியும்? ச்சீ! அப்படிங்கிற மாரி இருக்காது. ஸோ, இந்த மாரி தான் நாம பண்ணிட்டு இருக்கோமா? நாம ஒருத்தங்க மேல அன்பு வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக, நமக்கு பிடித்தமான உணவு, நமக்கு பிடித்தமான இடத்துக்கு கூட்டு போறது, நமக்கு பிடித்தமான மூவிஸ் கூட்டு போயி, அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்றோமா? அப்போ புரிஞ்சுக்க வேண்டியது, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு, அத அவங்களுக்காக பண்றது தான் உண்மையான அன்பின் வெளிப்பாடுன்னு சொல்றாங்க. அப்போ இன்னையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு, அத செய்ய ஆரம்பிச்சாலே, நாம அந்த இடத்துல அன்பு காட்டுறோம்னு நம்புறாங்க. ஸோ கத்துக்கலாமா? கத்துக்கிட்டு முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே!